கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறைமக்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றேன். இந்த லெந்து நாட்களின் வாழ்த்துதலை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். லெந்து நாட்கள் அல்லது தபசு நாட்கள், நோன்பு நாட்கள், வசந்த காலம், இப்படி பல பெயர்கள் இந்த நாட்களுக்கு உண்டு. குறிப்பாக கிறிஸ்தவ வாழ்வில், கிறிஸ்தவத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டிய கட்டாயமான சில கட்டளைகளில் இந்த நோன்பு நாட்கள் என சொல்லப்படுகிற இந்த தபசு நாட்கள் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கும். ஒரு சிலர் கடந்த புதன் அன்று நடைபெற்ற சாமல் புதன் வழிபாட்டிலே நீங்கள் கலந்து கொள்ளாமல் இருந்திருப்பீர்கள். கர்த்தருடைய பெரிதான ஈவினாலும் அருளினாலும் அடியனுக்கு அந்த நாளில் வழிபாட்டிலே ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக, குறிப்பாக பல்வேறு டினாமினேஷனில் கூடியிருக்க மக்கள் மத்தியிலே ஆங்கிலிக்கன், சர்ச் ஆஃப் பாகிஸ்தான், சிஎன்ஐ, சிஎஸ்ஐ ஆகிய 4 டினாமினேஷனோடு இணைந்து அந்த வழிபாட்டை நடத்தும். அதில் இந்த லெந்து நாட்களை குறித்து ஆழ்ந்து சிந்திக்கும் கர்த்தர் ஒரு அழகான வாய்ப்பை கொடுத்தார். அதிலிருந்து ஒரு சில கருத்துக்களை மாத்திரம் இந்த தினத்திலே உங்களுக்கு முன்பாக வைத்து இந்த நாளுடைய தியானத்திற்குள்ளாக கடந்து செல்ல ஆசைப்படுகின்றேன். லெந்து நாட்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வசந்த காலம் என சொல்லப்படுகின்ற காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கிறது. நம்ம ஊர்ல பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் எல்லா செடிகளும் தங்களுக்குள்ளா இருக்கக்கூடிய அந்த இலைகளை காய வைத்து அது எல்லாமே கொட்டி போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா மரம் இலை இல்லாத மரமாக தான் இருக்கும். ஆனால் இன்னும் சில நாட்கள் போக போக பார்த்தீங்கன்னா அந்த காய்ந்து விழுந்து போன இலைகளுக்கு பதிலாக புதிய இலைகள் துளிர்க்கும். அதுக்கு பேர் தான் வசந்த காலம். இந்த வசந்த காலத்தை போலதான் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த லெந்து நாட்கள் என்பது. நம்மிடத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத, ஆண்டவர் அருவருக்கக்கூடிய, ஆண்டவர் விரும்பாத காரியங்கள், செயல்பாடுகள், பேச்சுகள், சிந்தனைகள் நம்மிடத்தில் இருக்குமாயின் அவைகளை தூர எறிந்துவிட்டு ஆண்டவர் விரும்புகின்ற தூய்மையானவற்றை தரித்து கொள்ளுகின்ற, பழகி கொள்ளுகின்ற காலமாக இருக்கிறது. பொதுவாக ஒரு சில காரியங்களை இத்தனை நாள் செய்தனா அது நம்முடைய ஹேபிட்டா மாறிடும் சொல்றாங்க. அது போலதான் இந்த 40 நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப பெர்ஃபெக்டா ஆண்டவர் எதிர்பார்க்கிறத செய்யற முயற்சி செய்யறோம். அப்போ கேட்பாங்க நிறைய பேர், 40 நாள் செஞ்சா போதுமா அப்படின்னு. ஏன்னா அவங்களாம் ரொம்ப அறிவாளிங்க, கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நீங்க உபவாசம் இருக்கும்போது. அப்படி இருக்கிறவங்களாம் கேட்கும்போது நம்ம சொல்லணும்னா, ஒரு காரியத்தை ஒருத்தர் 40 நாள் செஞ்சுட்டான்னு வச்சுக்கலாம், அவனே முடியலன்னா கூட அவனால அதை செய்யாம இருக்க முடியாது. அப்போ இது ஒரு பயிற்சி, இட்ஸ் ஸ்பிரிச்சுவல் ட்ரைனிங் பீரியட். இந்த லென்ட் என்பது நம்முடைய ஆன்மீக பயிற்சி பட்டறை, நம்முடைய ஆன்மீகத்தை வலுப்படுத்துவதற்காக, ஸ்ட்ரென்த் பண்ணுவதற்காக. நீங்க ஒரு மிலிட்டரி ட்ரைனிங்குள்ள போனீங்கன்னா ஒரு சோல்ஜருடைய அவருடைய பவர், அவருடைய கெப்பாசிட்டி, அவருடைய வலிமையை எவ்வளவு அளவுக்கு புஷ் பண்ண முடியுமோ அந்த ட்ரைனிங் பீரியட்ல புஷ் பண்ணுவாங்க. அது போலதான் இந்த 40 நாட்கள் நம்மை ஒடுக்குகின்ற நாட்களாக இருக்கணும். ஒருவேளை வெளிரங்கமான உபவாசம், வெளிரங்கமான பார்வைக்கு செய்யப்படுகிற உபவாசத்தை பத்தி நான் பேசல. இன்னைக்கு நிறைய திருச்சபைகள் அப்படி உண்டு. வெள்ளை புடவை கட்டிப்பாங்க, வெள்ளை துணி போட்டுப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுற வாட்ச் ரோலெக்ஸாக இருக்கும், அவங்க போடுற ஸ்லிப்பர்ஸ் பயங்கர காஸ்ட்லியாக இருக்கும், அவங்க கட்டுற அந்த ஒயிட் சாரியோ இல்லை ஒயிட் ட்ரெஸ்ஸுமே ரொம்ப காஸ்ட்லியாக இருப்பாங்க. கேட்டால் நாங்கள் ஆவிக்குரியவர்கள் சொல்லி ஊரே ஏமாற்றுவாங்க. அப்படிப்பட்டவர்களை பற்றி நான் பேசலை. நாங்கள் தூய்மையானவர்கள் சொல்லிப்பாங்க, அவங்கள பற்றி நான் பேசலை. நான் பேச வருவது யாரை பற்றி? நான் வெளிரங்கமான இந்த அடையாளங்களை காட்டுகிறது இல்லை. உள்ளான மனிதனை மாற்றம் அடைய செய்யக்கூடிய அந்த ஆவிக்குரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு பழக்கத்தை தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். காரணம் என்னன்னா, நம்ம யாருக்கும் இங்க ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உபவாசம் இருந்து நான் பரிசுத்தவான்னு சொல்றது இல்லை. இது எனக்கும் ஆண்டவருக்குமான உறவு. என்னை பொறுத்த மட்டும் அவ்வளவுதான். எனக்கு என்னெல்லாம் காரியம் என்னையும் ஆண்டவரையும் பிரிக்கிறதோ அதெல்லாத்தையும் இந்த 40 நாட்கள் விட்டுறணும். அது மூலமாக இந்த வருஷம் ஃபுல்லா அதை செய்யாம நான் பழகிறேன். அதுதான். ஒருவேளை என்னை இந்த சோசியல் மீடியாவோ இல்லை இந்த சினிமாவோ என்டர்டெயின்மெண்ட்டோ என்னை ஆண்டவரிடத்திலிருந்து பிரிக்கிறது அப்படின்னா இந்த 40 நாள் பார்க்காம இருக்கணும். ஒருவேளை ஆண்களுக்கு கிரிக்கெட் இப்போ டோர்னமெண்ட் ஏதோ போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், ரைட்?
வேர்ல்ட் கப் போயிட்டு இருக்கு, ரைட். இந்த 40 days டிவி முன்னாடி உட்காந்து மேட்சை பார்த்துட்டு இருக்குது பதிலாக ஒருவேளை சர்ச்சில் கூட உட்காந்து ஸ்கோர் பார்த்துட்டு இருக்கலாம், ரைட். அப்படி இருக்கிற சூழ்நிலை இந்த 40 நாட்கள் அதை விட்டுட்டு அந்த நேரத்தில் நம்ம உட்காந்து பைபிள் படிக்கலாம், நம்ம உட்காந்து ஜெபம் பண்ணலாம். என்ன ஆண்களை சொல்றீங்க, பெண்கள், ரைட். சீரியல் என்னைய ஆண்டவரே இந்த சீரியல் பிரிக்கிறது அப்படின்னா விட்டுணும். அது மாதிரிதான் நிறைய காரியங்கள் எது ஆண்டவரிடத்துல என்னை பிரிக்கிறதோ அதை விட்டு விடுவதற்கு நாம் முயற்சி செய்வது தான் இந்த லெந்து நாட்களாக இருக்கிறது. ஒருவேளை கெட்ட வார்த்தை பேசுறவங்களா இருக்கலாம், கோவப்படுறவங்களா இருக்கலாம், சண்டை போடுறவங்களா இருக்கலாம். நான்லாம் நல்லா நான்வெஜ் சாப்பிடக்கூடிய ஆட்கள். ஆனா அந்த நான்வெஜ்ஜை நான் விட்டுறேன் அப்படின்றதுக்கு காரணம் என்னன்னா, நான் நான்வெஜ் சாப்பிடாதனால ஆண்டவர் மகிழ்ச்சி அடைவாரானா? அப்படி இல்லை. நான் ஏதோ ஒரு விஷயத்த நான் செய்யணும்னு முடிவு பண்றேன், என்னுடைய சரீரத்தை ஒடுக்கி ஆண்டவர் பக்கம் திருப்ப யோசிக்கிறேன். அதுதான் முக்கியமானது. இப்போ இந்த ஃபாஸ்டிங் எல்லாம் பிப்ளிக்கலான்னு கேட்பாங்க நிறைய பேர், இது பைபிள்ல இருக்கா அப்படின்னு. ஒருவேளை அன்னைக்கு சாமல் புதன் வழிபாட்டிற்கு வந்தவங்களுக்கு நான் 3 நிகழ்வுகளை சொன்னேன், ஞாபகம் இருக்குங்களா? முதல் நிகழ்வு எங்க? 3 incidents in Bible where God's people made fasting. Moses எங்கன்னா ஆதியாகமும் யாத்திராகமும் நம்ம பார்க்கும்போது மோசஸ் அந்த இது வாங்க போறாரு. என்ன வாங்க போறாரு? ஆண்டவருடைய கட்டளை வாங்க போவதற்கு முன்னாடி அவர் உபவாசத்தை மேற்கொண்டு போவதாக நாம் பார்த்தோம். அடுத்தது 2வது காரியம், எலியா ஆண்டவருடைய சத்தத்தை அவர் கேட்பதற்காக மலையின் மீது காத்திருக்கிறது முன்னாடி 40 நாள் அவர் உபவாசத்துல தான் போறார். அடுத்தது ஜீசஸ் கிரைஸ்ட் அவருடைய கலிலியன் மினிஸ்ட்ரி, கலிலேயா திருப்பணியை தொடங்குவதற்கு முன்பாக 40 நாள் ஆண்டவர் என்ன பண்ணாரு? உபவாசம் மேற்கொண்டார். இப்போ மோசேவுடைய உபவாசம் ஆண்டவருடைய சட்டத்தை கொடுத்தது, எலியாவுடைய உபவாசம் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்தது, இயேசுவின் உபவாசம் ஊழியத்தை கொடுத்தது. உங்கள் உபவாசமும் என் உபவாசமும் நம்முடைய வாழ்க்கையை புதுப்பிக்கிறதாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது, ரைட். இந்த 40 நாள் முடியும் போது நான் எப்படி இருக்கணும் அப்படின்றத நான் சொன்னது தெரியுங்களா? எப்படி இருக்கணும்? இந்த 40 நாள் முடியும் போது நீங்களும் நானும் இயேசுவாய் மாறி இருக்கணும். we need to be another Jesus. அப்பதான் இந்த உபவாச நாட்கள் நமக்கு ஆசீர்வாதமாக அமைந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்படின்னா நான் இந்த ஒவ்வொரு நாளும் நான் பெட்டர்மெண்ட் ஆகிட்டே இருக்கணும். நேற்று இருந்த மனுஷன் இன்னைக்கு நான் இல்லை, நேற்று இந்த செஞ்சேன் இன்னைக்கு இதை செய்யல, நாளைக்கு இதையும் செய்ய மாட்டேன், இன்னும் என்ன நான் தூய்மைப்படுத்திக் கொள்வேன். நான் பரிசுத்தமா தான் இருக்கிறேன், ஆனால் பரிசுத்தவான் இன்னும் பரிசுத்தமாட்டோம். அப்போ நீங்க எல்லாமே பரிசுத்தவான்கள் தான், அதுல குறையே இல்லை. நம்ம எல்லாமே பரிசுத்தர்கள் தான். ஆனால் பரிசுத்தர்கள் அடுத்த நிலைக்கு போகணும், இன்னும் பரிசுத்தமாய் ஆண்டவர் விரும்புகிற காரியங்களை பயிற்சிவிக்கிறவர்களாக, ஆண்டவருக்குள் வாழுகிறவர்களாக, ஆண்டவரை பிரதிபலிக்கிறவராக, ஆண்டவராய் மாறுகிறவர்களாக. அதுதான் இந்த லென்ட்டுடைய ஃபைனல் ப்ராடக்டாக நாம் அன்னைக்கு பார்த்தோம். இன்னைக்கும் இந்த லென்ட்டுடைய இதுல நம்ம பார்க்கும்போது நம்ம எதுக்கு அதிகமான நேரத்தை செலவழித்தோம்? 24 மணி நேரம் எடுத்துக்கோங்க. இந்த 40 நாட்கள்ல 24 hours கடவுள் இடத்துல நாம் செலவழித்த நேரங்கள் எவ்வளவு நேரம்? ரைட், வேலைக்கு போறோம், வேலை செய்யறோம், அதெல்லாம் ஓகே. இப்போ வேலைக்கு போகக்கூடிய அந்த 2 மணி நேரம் டிராவல் இருக்குல்ல, 1.5 மணி நேரம் டிராவல் இருக்குல்ல, அதே போல லஞ்ச்ல டைம் இருக்குல்ல, தூங்கக்கூடிய நேரம் இருக்கிறதுல, அதை குறைத்து கொண்டு செபிக்கிறதும் ஆண்டவரிடத்தில் உரையாடுவதும் அதுதான் உண்மையான உபவாசம். நாளா இந்த 40 நாள 2 மணி நேரம் தூங்கினா எனக்கு அது பெரிய விஷயம். 2 மணி நேரம் தூக்கம் கூட எனக்கு கிடைக்காது. ஆனால் அந்த 2 மணி நேரம் தூக்கத்தை விட அதிகமா எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆண்டவருக்குள்ளாக நம்மை அர்ப்பணிக்கிறது தான் உண்மையான உபவாசம் என்பதை நான் உணர்ந்து வைத்திருக்கிறேன். நான் கிட்டத்தட்ட 7 வருஷமா இதை தான் நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது 7 வருஷம் நான் இதை பயிற்சி செய்து நான் பெற்றுக்கொண்ட நன்மைகளை தான் உங்களிடத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்க யோசிச்சுட்டு பார்க்கலாம், காலையில் 5 மணிக்கு நடத்துறோம், 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்றது வச்சுக்கோங்களேன். இந்த 5 மணிக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கூடிய ஜேர்னி, அதுக்கப்புறம் ஆண்டவரோட எவ்வளவு நேரம் உறவாடணும் அப்படின்னு யோசித்து சில காரியங்கள் நமக்குள்ளாக செய்கிறோம் பாருங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனும் இந்த பயிற்சியை செய்யும் போது நல்லா இருக்குல்ல, இது ஆண்டவருக்குள்ள நம்ம சந்தோஷமா இருக்கிறோமே அப்படின்னு ஒரு உணர்வு நமக்கு ஏற்படணும். அப்போதான் நம்முடைய உபவாசம் பயனுள்ளதாக மாறிட்டு இருக்கு. நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், பூ வைக்க மாட்டேன், இல்லைன்னா சினிமா பார்க்க மாட்டேன், இதெல்லாம் பண்ண மாட்டேன், ரைட். ஆனா பண்ண வேண்டியது எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றோம், எவ்வளவு நேரம் பைபிள் படிக்கிறோம், எவ்வளவு நேரம் ஆண்டவரோடு தியானம் பண்ணுறோம், எவ்வளவு நேரம் நாம் கர்த்தரோடு நேரத்தை செலவழிக்கிறோம், இதெல்லாமே கேள்விகளாக இருக்கிறது.
உபவாசம் இருக்கிறது முக்கியம் இல்லை, உபவாசத்தோடும் ஆண்டவரிடத்தில் கிட்டி சேருவதற்கான நம்முடைய செயல்பாடுகள் ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. இதை புரிந்து கொண்டவர்களாக இந்த உபவாச நாட்களை நாம் தொடர்ந்து பயணிப்போம். இந்த லெந்து நாட்களிலே 40 நாட்களும் 40 பைபிள் ஸ்டடி மெடிடேஷனை உங்களிடத்துல கொண்டு வந்திருக்கிறேன். நீங்க யோசித்து பாருங்க, அதோடைய தலைப்பை ரொம்ப அழகா காயின் பண்ணி கொண்டு வந்தேன், ஜேர்னி டுவர்ட்ஸ் த கிராஸ். அப்போ எந்த அளவுக்கு இந்த தியானங்கள்ல திருச்சபையுடைய காரியங்கள்ல நம்ம ஈடுபாடோடு இருக்கிறோம்னு யோசிச்சு பாருங்க. ஜேர்னி டுவர்ட்ஸ் த கிராஸ் ஃப்ரம் கிரியேஷன் டு த ரெசரக்ஷன், அப்புறம் ட்ரேசிங் காட்ஸ் பிளான் ஆஃப் சால்வேஷன். ஆதியாகமம் தொடங்கி நற்செய்தி பகுதியில், அதாவது படைப்பு முதல் ஆண்டவரின் உயிர்த்தெழுதல் வரை கடவுளின் மிகப்பெரிய திட்டம் எது? சால்வேஷன், மீட்பு. இது எல்லாவற்றிலும் மீட்பு எப்படி நடந்து கொண்டே இருக்கிறது. மீட்புனா இது ஒரு நாள் திட்டம் அல்ல, இது தொடக்கத்திலிருந்தே மீட்பு இருந்துட்டே இருக்கிறது. ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில மீட்பை பார்த்தோம். அதுக்கு அடுத்தது என்ன பார்த்தோம்? நேத்து அந்த நேத்து விழுச்சியில ஆண்டவர் எப்படி அவர்களுக்கு ஒரு மீட்பை கொடுத்தாருன்னு பார்த்தோம். இன்றைய தினத்துல காலையில நம்ம என்ன பார்த்தோம்? பாபேல் டவர். அது தண்டனை இல்லை, அது என்னது? ஒரு ரட்சிப்பின் பயணம். அந்த மக்கள் கட்டிட்டு அப்படியே போயிருந்தாங்க, ஆண்டவர் விட்டுதானா அந்த ஜனங்கள் அழிந்து போயிருப்பாங்க. அதனால்தான் ஆண்டவர் மொழிகளை தாறுமாறு ஆக்கி போட்டாருன்னு சொன்னோம். அதுவும் ஒரு வகையான ரட்சிப்புன்னு நம்ம காலை தியானித்தோம். நாளைய தினத்துல நாம் நோவா வழியாக இந்த ரட்சிப்பு எப்படி வெளிப்பட்டது, அப்போ ஒவ்வொரு கட்டமைப்பிலும் இந்த ரட்சிப்பு, இந்த சால்வேஷன் ப்ராசஸ் எப்படி அமைந்தது என்பதை நம்ம சிந்தித்து கொண்டேதான் இருக்க போறோம். ரைட், கிட்டத்தட்ட நீங்க வரீங்களோ இல்லையோ 74 பேர் வந்துட்டு தான் இருக்கிறாங்க. ரைட்டா? இதை குறித்து கரிசனை உள்ளவர்கள் இருக்கிறாங்க, இருதயத்துல வாஞ்சை உள்ளவர்கள் இருக்கதான் செய்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களாய் நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். மற்ற 40 நாட்கள் விட்டுருங்க, மற்ற நாட்கள் நம்முடைய வாழ்க்கையை நம்ம இஷ்டத்துக்கு தானே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அட்லீஸ்ட் இந்த 40 நாட்களுக்காவது திருச்சபை எதிர்பார்க்கிற மாதிரி, ஆண்டவர் விரும்புகிற மாதிரி ஒப்பு கொடுப்போமே. கொஞ்ச நேரம் அந்த மெடிடேஷன்ல, கொஞ்ச நேரம் பைபிள் வாசிப்புல, கொஞ்ச நேரம் ஜபிக்கிறதுல நாம் உட்படுத்தும் போது ஆண்டவரிடத்தில் நாம் கிட்டி சேருவதற்கான மிக பெரிய வாய்ப்புகளாக இது அமையும் என்பதை திருச்சபையாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இந்த நாளில கூட ரொம்ப அழகான ஒரு தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த வரக்கூடிய 5 வெள்ளிக்கிழமைகளிலும் நாம் கடவுளை அறிவோம் என்கின்ற தலைப்பின் கீழாக நாம் சிந்திக்க இருக்கின்றோம். ஏன் கடவுளை அறியணும் அப்படின்றத இந்த 5 வாரமும் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு முதலாவது, நம்முடைய கடவுள் நம்மை ஆற்றல் படுத்துகின்ற கடவுளாக இருக்கிறார். The God who we worship is a God who empowers us. நம்மை ஆற்றல் படுத்துகின்றவராக, நம்மை வலிமைப்படுத்துகிறவராக, நம்மை தேற்றுகின்ற தேவனாக இருக்கின்றார். அவர் சாதாரண இறைவன் அல்ல, அவர் அசாதாரண காரியங்களை செயல்படுத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். அருமையான தேவச்சனமே, இந்த தேவனை ஆராதிக்கிற நீங்களும் நானும் ஆற்றல் படுத்தவர்களாக, எம்பவர்டு ஒன்னாக, பலப்படுத்தப்பட்டவர்களாக, கிறிஸ்துவுக்குள் வலிமை பெற்றவர்களாக வாழ ஆண்டவர் நம்மை அழைத்து இருக்கிறார். எடுத்து வாசிங்க எசையா 40ஆம் அதிகாரம் 1 வசனத்தை. என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். அவ்வளவுதாங்க இன்னைக்கு. என் ஜனங்களை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு பாருங்க, டிரான்ஸ்லேஷன்ல. Comfort, oh comfort my people says your God. என் மக்களை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். நீங்க இந்த சூழ்நிலை யோசிச்சு பாருங்க. ஏசாயாவை 3 வகையாக பிரிக்கலாம். யாராவது தெரியுமா எத்தனை வகையா ஏசாயா 3 வகையை எப்படி பிரிப்பாங்கன்ட்டு? ஃபர்ஸ்ட் ஏசாயா, டியூட்டர் ஏசாயா, தேர்ட் ஏசாயா. ஏசாயா 1ஆம் அதிகாரத்திலிருந்து 39ஆம் அதிகாரம், ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து 39 சாப்டர் வரை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏசாயா. 40 இருந்து 55 வரைக்கும் டியூட்டர் ஐசாயா, செகண்ட் ஐசாயா. 56 இருந்து 66 தேர்ட் ஐசாயா. ஏன் இது 3 ஏசாயாக்களாக பிரிக்கிறார்கள் என்றால், இது காலகட்டம் ரொம்ப பெருசு. ஆனா இந்த சூழ்நிலைகளை நம்ம எப்படி பிரிக்க முடியும் அப்படின்னா, 1ஆம் அதிகாரத்துல இருந்து 39ஆம் அதிகாரம் அவங்க பாபிலோன் சிறையிருப்புக்கு போல, பிஃபோர் எக்ஸைலுக்கு முன்னாடி அவங்க எக்ஸைலுக்காக காத்திருக்கக்கூடிய சூழ்நிலை, பயத்தோடு நடுக்கத்தோடு ஆண்டவருடைய அந்த எச்சரிப்போடு நிற்கக்கூடிய சூழ்நிலை 1 இருந்து 39 வரை.
40 55 வரை அவங்க எங்க இருக்கிறாங்க? எக்ஸைல்ல இருக்காங்க. பாபிலோன் சிறையிருப்புல இருக்கிறாங்க. நாடு கடத்தப்பட்டிருக்கிறாங்க. எருசலேம் அழிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலுடைய நிலைமை மோசமா இருக்கிறது. எருசலேம் அழிக்கப்பட்டிருக்கிறது. திருக்கோவில் பாழாக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் நாடு கடத்தப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய விசுவாசம் உடைஞ்சு போயிடுச்சு. சுத்தமா விசுவாசம் இல்லாத மக்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த 40ஆம் அதிகாரத்திலிருந்து 55ஆம் அதிகாரம் வரை. அப்பதான் ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார் ஏசாயாவை வைத்து அந்த இஸ்ரவேல் மக்களோடு. 56ஆம் அதிகாரத்திலிருந்து 66ஆம் அதிகாரம் வரை நீங்க வாசித்தீங்கன்னா, உங்களை மீண்டும் நான் அழைத்து வருவேன். எங்க? உங்கள் தேசத்திற்கு. நீங்கள் திரும்பவும் கோயிலை கட்டுவீங்க, எனக்கு நீங்கள் ஆராதனை செய்வீங்க என்று சொல்லி அந்த வாக்குத்தத்தத்தை மறுபடியும் ஆண்டவர் உறுதி செய்கிறார். இதுதான் ஏசாயால இருக்கக்கூடிய 3 காலகட்டங்கள். இப்போ இன்னைக்கு வாசித்த இந்த 40ஆம் அதிகாரம் தொடங்குகிறது. என் ஜனங்களை ஆற்றுங்கள். ஏன் அப்படின்னா, ஆற்றுங்கள் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா கம்ஃபர்ட். ஏன் கம்ஃபர்ட் பண்ணோம்? ஏன்னா இந்த மக்கள் கம்ஃபர்ட் இல்லாம இருக்கிறாங்க. ஆற்றல் படுத்தல் இல்லாம இருக்கிறாங்க. அவங்க இருதயம் உடைந்து போயிருக்கிறது, கலங்கி போயிருக்கிறாங்க, சிறையிருப்புல இருக்கிறாங்க. கடவுளுடைய மீதான நம்பிக்கை உடைந்து போய் காணப்படுகிறாங்க. அதாவது வாழ்வதற்கான சற்றும் சூழ்நிலை இல்லாத ஒரு நிர்கதியான நிலையில் இஸ்ராயல் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, என் மக்களை ஆற்றுங்க. அவங்க எவ்வளவுதான் பாவம் செய்திருந்தாலும், அவங்க எவ்வளவுதான் என்னை விரோதித்திருந்தாலும், அவங்க எவ்வளவுதான் என்னை மறந்து போயிருந்தாலும், அவர்கள் என் ஜனமா இருக்கிறார்கள். நான் அவர்கள் தெய்வமா இருக்கிறேன். ஆமென். பல நேரங்கள்ல நம்ம ஆண்டவரை விட்டு தூரம் போகும்போதும் ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை விட்டு போனவர் அல்லவே இல்லை. நம்ம அடுத்த முறை அவரை நோக்கி கூப்பிடும் போது நம்மை மீட்பதற்காக, நம்மை ரட்சிப்பதற்காக ஓடோடி வருகின்ற தேவனாக அவர் இருக்கிறார். இஸ்ரவேல் மக்கள் அத்தனை முறை ஆண்டவரை விரோதித்தாங்க, அத்தனை முறை ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள். ஆனால் அவர்கள் எத்தனை முறை ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்றாங்களோ அத்தனை முறையும் ஆண்டவர் அவர்களை மீட்க யாராவது ஒருவரை அனுப்பி கொண்டே இருக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா நேபுகாத்நேச்சார் இவங்க பிடித்துட்டு போயிட்டார். பாபிலோன் சிறையிருப்புல இருக்கிறாங்க, கண்ணீரோடு ஜெபம் பண்றாங்க. ஆண்டவர் அவங்களுக்கு மீட்பின் திட்டத்தை கொடுக்கிறார். கம்ஃபர்ட் மை பீப்புள். இன்னைக்கு கூட கம்ஃபர்ட் தேவைப்படுகிறது. யாருக்கு? இங்க இருக்கிற எல்லாருக்கும். நீங்க இன்னைக்கு நல்ல வெளியில இங்க அழகா உட்கார்ந்துருக்கலாம், வெல் ட்ரெஸ்டா, சிரிச்ச முகமாய். ஆனால் எல்லாருடைய இருதயமும் காயப்பட்டிருக்கிறது. எல்லோரும் ஒரு கம்ஃபர்ட், ஒரு ஆறுதலை தேடி இங்க உட்கார்ந்துருக்கலாம். இன்னைக்கு திருச்சபையில வரவங்க அநேகருக்கு இருக்க பிரச்சனை, எங்குமே ஆறுதல் இல்ல, எங்குமே நிம்மதி இல்ல. ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு போனா, திருச்சபைக்கு போவா ஆறுதல் கிடைக்குமான்னு வந்திருக்கிறீங்க. உங்களை ஆறுதல் படுத்ததான் ஆண்டவர் இந்த வேலையில பேசி கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அவ்வளவுதானா? அப்ப ஆறுதலே இல்லை, போங்க உங்களுக்கு. ரைட். அப்ப ஆறுதல் படுத்த தேவனாக உங்கள் கண்ணீர்கள், உங்கள் கவலைகள், உங்கள் உபத்திரவங்கள், உங்கள் நிந்தைகளை அவர் அறிந்திருக்கிறார். இந்த மாலை வேளையிலே அவர் கொடுக்கக்கூடிய ரொம்ப அழகான வாக்குத்தத்தம், என் ஜனங்களை ஆற்றுப்படுத்துங்கள், என் ஜனங்களை ஆற்றுங்கள், என் ஜனங்களை தேற்றுங்கள். இன்னைக்கு நீங்க நிம்மதி இல்லாமல் உடைந்து போன இருதயத்தோடு இந்த ஆலயத்தில் உட்கார்ந்திருப்பீர்கள் என்றால், ஆண்டவர் உங்களை ஆறுதல் படுத்த உங்கள் அருகாமையில், உங்கள் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். உங்களை தன்னுடைய கரத்தினால் தொட்டு உங்களை ஆறுதல் படுத்தி கொண்டிருக்கிறார். அருமையான தேவச்சனமே, நீங்கள் ஆறுதல் அடையக்கூடிய காலம் இந்த லெந்து நாட்களாக இருக்கிறது. யூ கேன் ஃபீல் த காட்ஸ் கம்ஃபர்ட். ஆண்டவருடைய ஆறுதலை இங்கே இந்த நிமிடம் நீங்கள் உணர ஆண்டவர் கிருபை செய்ய வல்லவராக இருக்கிறார். அதே முதல் வசனத்திலிருந்து 2ஆம் வசனம் வரை நீங்க வாசினா, எம்பவரிங் லார்ட் ரெஸ்டோர்ஸ் த்ரூ கம்ஃபர்ட். அவருடைய ஆறுதல் வழியாக நம்மை மீட்பு அடைய செய்கிறார், நம்மை மறுபடியும் நிலை நிற்க செய்கிறார். தொடர்ந்து வாசிங்க அந்த 2ஆம் வசனத்தை. அதன் போர் முடிந்தது என்றும் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று என்றும் சகல பாவங்கள் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் இந்த மாலை வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க உங்க எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை அதுதான். உங்கள் சகல பாவங்கள் நிமித்தம் கர்த்தரின் கைகள் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்று நம்புங்க. உங்க பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் மன்னித்தார். உங்களுடைய அக்கிரமை எல்லாத்தையும் அவர் நிவர்த்தி ஆக்கிட்டார். ஏன்னா இந்த லெந்து நாட்கள் எதுக்கு நேராக போய் முடிவடைகிறது? எங்க நிறைவடைகிறது?
ஈஸ்டர். ஈஸ்டருக்கு முன்னாடி என்ன நடக்குது? சிலுவை. சிலுவை என்னது? நம்முடைய பாடுகள், நம்முடைய அக்கிரமங்களை யார் மீது சுமத்து விடுகின்றோம்? இயேசு மீது. அப்போ இந்த லென்ட் எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கிறது. என் பாடுகள், என் அக்கிரமங்கள் இயேசு வாங்கி கொண்டார். இனி நான் பாவி அல்ல, இனி நான் பாடுகளை அனுபவிக்க வேண்டியவன் அல்ல. ஆண்டவர் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். எனக்கு ஒரு விடுதலையின் வாழ்வை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த ஒரு நம்பிக்கையின் செய்தியை இந்த முதல் வசனமும் 2ஆம் வசனமும் நமக்கு கற்றுத் தருகிறது. 3ஆம் வசனத்தை நம்ம படிக்க கேட்போமா? கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், தேவனுக்கு பாதையே செவை பண்ணுங்கள். இங்க ரொம்ப அழகான ஒரு இமேஜரியை கொடுத்திருக்கிறாங்க. தேவனுக்கு வழியை ஆயத்த பண்ணுங்க. பொதுவா இதை எது ரிலேட் பண்ணுவாங்கன்னா யோவானை ரிலேட் பண்ணுவாங்க. இயேசுவுக்காக வழியை யோவான் என்ன பண்ணாரு? ஆயத்த பண்ணார் அப்படின்ற அந்த செய்தியை சொல்லுவாங்க. ஆனால் இங்கே நாம் யோசித்து பார்க்க வேண்டிய மிக முக்கியமான செய்தி என்னவென்றால், ஆண்டவர் நமக்காக அவர் வர இருக்கின்றார். அவருக்காக வழியை ஆயத்த பண்ணுங்க அப்படின்னா அவர் நம்மை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார். அப்ப அவருடைய வருகை என்பது நமக்கானதாக இருக்கிறது. அவருடைய வருகையை சந்திக்க நம்ம தயாராக இருக்கிறோமான்றதான் கேள்வியாக இருக்கிறது. ரைட். இப்ப ஆண்டவர் வரார்னா உங்கள் சூழ்நிலை அப்படி இருக்குமா? ஒன்றும் இல்லை, ஒரு ராஜா வராரு அப்படின்னா, ஒரு 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 கண்ட்ரிக்கு வராரு அப்படின்னா, இல்லை ஒரு பகுதிக்கு வராருன்னா அங்கே எப்படி இருக்கும்? ஒருவேளை நம்ம வாழக்கூடிய தேசத்தில், நம்முடைய இந்திய தேசத்தில் நம்முடைய பிரைம் மினிஸ்டர் நம்ம ஊருக்கு வராருன்னா அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி இருக்கும்? ரோடு அதே மாதிரி தான் இருக்குமா? இல்லை இருக்கக்கூடிய குப்பைகள் அதே மாதிரி தான் இருக்குமா? இல்லை அங்கே இருக்கக்கூடிய அழுக்குகள் அப்படியே தான் இருக்குமா? இல்லை, எல்லாமே மாற்றி அமைப்பார்கள். அது போலதான் ஆண்டவரின் வருகை நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறது. எதற்காகனா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு பாவத்தில் இருந்தது, நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு உரையான சேற்றில் இருந்தது, ஆண்டவர் அவற்றிலிருந்து நம்மை மீட்டெடுக்க அவர் வந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் இந்த செய்தியாக இருக்கிறது. மீட்பர் நம்மை மீட்க வரார். அவர் வரும்போது அவர் நம்முடைய வழிகளை ஆயத்த பண்ண சொல்லுகிறார். ஏன்னா அவர் வருவதற்கு நாம் ஆயத்தமா இருக்கிறோமான்றதான் கேள்வியாக இருக்கிறது. அடுத்தது வாசிங்க. பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு வாசிங்க. வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம். இது யோவானுடைய சத்தத்தாக நம்ம எப்பவுமே ஒப்பிட்டு பேசுவோம். ஆனால் இன்னொரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஆண்டவர் வனாந்தரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை மீட்பதற்காக அவர் நம்மை நோக்கி வருகிறார். அப்போ அவர் நம்மை நோக்கி வரும்போது அந்த பயணம் எப்படிப்பட்ட பயணம் என்னவென்றால், அந்த பயணத்துல பள்ளங்கள் உண்டு, அங்கே மலைகள் உண்டு, குன்றுகள் உண்டு, கோணலானவைகள் உண்டு. ஆனால் ஆண்டவர் நம்மை நோக்கி வருவதனால அந்த வழி முழுவதும் மாற்றி அமைக்கப்படுகிறது. அப்போ இந்த 40 நாட்கள் ஆண்டவரை நோக்கி நம்ம பயணத்துக்காக காத்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மை நோக்கி வரப்போறார். இது 2 பேரும் நம்ம சேரப்போகிற நாட்களாக இருக்கிறது. அப்போ இதுக்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா, இதுக்கு நாம் தயாராக இருக்கிறோமா என்பதுதான் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. நம்ம தேவனை அறிந்து கொள்வோம் என்றால், நம்முடைய தேவன் யார் என்றால், நம்ம கஷ்டப்படும் போது தூரத்திலிருந்து ரசிக்கிற தேவன் அல்ல. நாம் கஷ்டப்படும் போது நம் அருகாமையில் நம்மோடு இருந்து அந்த கஷ்டத்தில், அந்த பாடுகளில், அந்த உபத்திரவத்தில் நம்மை பலப்படுத்துகிற, ஆற்றல் படுத்துகிற, நமக்கு ஆறுதல் கூறுகிற, நமக்கு தேறுதல் கொடுக்கின்ற தேவனாக அவர் இருக்கிறார். ஒன்றும் இல்லை, உங்கள் வீட்டில் ஒரு பையனுக்கு நீங்கள் ஒரு பைக் வாங்கி தரீங்க. இப்போ அந்த பையன் அந்த பைக்கில் நல்லா போயிட்டு வந்துட்டு இருக்கான். திடீர்னு ஒரு நாள் அந்த பைக்கை ஒரு திருடன் திருடிடுறான். இப்போ யாரை திட்டுவோம்? ஆனால் தப்பு பண்ணது யாரு சொல்லுங்க? அங்க தவறு பண்ணது யாரு? திருடனா திருடி இருக்கிறான், அவன் செய்தது தவறு. இப்போ ஆனா அங்க திட்டி யாருக்கு விழுது? அப்போ இது ஒரு இல்லஸ்ட்ரேஷனா நீங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம எதுவுமே செய்ய மாட்டோம், ஆனா பழி மட்டும் யார் சுமந்திருப்போம்? பல நிலைகள் அப்படிதான். நம்ம எதுவுமே செய்திருக்க மாட்டோம், ஆனா இந்த உலகம் நம்ம மீது பழி போட்டுக்கொண்டே இருக்கும், நம்ம மீது பாவ சுமைகளை குட்டி கொண்டே இருக்கும். நம்ம நல்லதுதான் பண்ண போயிருப்போம், ஆனா அது நமக்கு உபத்திரவமாக மாறி இருக்கும். இந்த உலகமே நம்மை அவமானப்படுத்தி நம்மை காயப்படுத்தி கொண்டிருக்கும். ஐயோ, நான் இவ்வளவு நன்மை செய்யணும்னு யோசிக்கிற, எல்லாருக்கும் நல்லது பண்ணணும்னு யோசிக்கிற, ஆனா எல்லாருமே என்னை காயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் நீங்க நினைக்கும் போது, ஆண்டவர் உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். அதான் சொல்றாரு, என் ஜனங்களை ஆற்றுங்கள், என் ஜனங்களை தேற்றுங்கள். உங்கள் உள்ளத்தின்
எண்ணங்கள், உங்கள் செயல்பாடுகள் ஆண்டவருக்கு தெரியும். இந்த உலகம் எப்படி பார்க்கிறதுன்றது பிரச்சனை இல்லை, ஆண்டவர் என் இருதயத்தை எப்படி பார்க்கிறார்ன்றதுதான் முக்கியமானதாக இருக்கு. என் இருதயம் ஆண்டவருக்கு ஏற்ற இருதயமாக இருக்கிறதா? என்னுடைய இருதயம் ஆண்டவர் வளருவதற்கான வழியை தரக்கூடிய ஒரு இருதயமாக இருக்கிறதா? அதுல இருக்கிற எல்லா தடைகளையும் நான் எடுத்து போட்டேனா? நான் பரிசுத்தமான ஒரு இருதயத்தை என் வாழ்வில் வைத்திருக்கிறேனா? அப்படின்ற கேள்விகளை நாம் முன்பாக வைத்து பார்ப்போம். நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகின்றேன். 7ஆம் வசனத்தை வாசிங்க. அடுத்தது ரைட். அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் நம் மீது ஊதப்படுகின்றார். அந்த பூக்களாக நாம் இருக்கின்றோம். அந்த ஆவியானவர் நம் மீது ஊதப்படும் போது நாம் பூத்து குலுங்குகின்றோம். இது எல்லாம் எப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தை. ரைட்டா? அதான் சொல்றாரு, ஆண்டவரின் வார்த்தை நிலை நிற்கும். இன்னைக்கு நாம் எதை சார்ந்திருக்கின்றோம்? ஆண்டவருடைய வார்த்தையை சார்ந்திருக்கிறோமா, இல்லை நாம் நம்மையே சார்ந்திருக்கிறோமா? இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கையே கிடையாது. நீங்க நல்லா இருக்கிறீங்கன்னு நினைச்சிருக்கலாம், உங்ககிட்ட அதிகாரம் இருக்குன்னு நினைக்கலாம், ஆனால் இது நிலையற்ற ஒரு வாழ்வு. எப்போ எப்படி யாருக்கு மரணம் வரும்னே தெரியாது. அப்போ இந்த மரணத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்க இந்த வாழ்க்கையில எது நிலை நிற்கும் என்றால் ஆண்டவரின் வார்த்தை தான். அப்போ எதை நான் தேடணும்? என் வேலை, என் பணம், என்னுடைய எல்லா விதமான நீட்ஸ், இவைகள் எல்லாவற்றிலும் காட்டிலும் நான் யாரை அதிகமாக தேட வேண்டியதாக இருக்கிறது? கர்த்தரை. ஏன்னா அதுதான் கடைசி மட்டும் நிலை நிற்கும். இந்த வாழ்க்கை நிரந்தர வாழ்க்கை கிடையவே கிடையாது. இதுக்கப்புறம் நீங்களும் நானும் வாழ போகின்ற அந்த நிலையான வாழ்வுக்கு இப்பவே நாம் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றோம். வழியை ஆயத்தம் பண்ணுங்கள். யார் வருவதற்காக? கிறிஸ்து வருவதற்காக. அப்போ நிலையான வாழ்வுக்கு அடித்தளமாய் இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில் நாம் கிறிஸ்துவுக்கேற்ப வாழ்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய நாட்களாய் இந்த 2 நாட்கள் இருக்கிறது. இதை நாம் தூய்மைப்படுத்துவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனே, என் ஜனங்களை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். ஆண்டவரே, எங்களை ஆற்றும்படியாக, எங்களை தேற்றும்படியாக இந்த பூமியில் அவதரித்த கிறிஸ்துவே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உம்மை அறிந்து கொள்ள நீ தந்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய வார்த்தை நிலை நிற்கும். அந்த வார்த்தையை உறுதியாய் பற்றி கொண்டவர்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை தாரும். உம் திவ்ய கரங்களை எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே.